வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஸ்டாலின் வெர்சஸ் சசிகலா, முந்தப் போவது யார்? கேட்பதற்கு ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி போல இருந்தாலும் ஒரு அரை நூற்றாண்டு வரலாறு திருத்தி எழுதப்பட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் காமராஜரோடு, பக்தவத்சலத்தோடு, ராஜாஜியோடு அரசியல் செய்தவர். ஒரு 69-71க்கு பிறகு காமராஜரா கருணாநிதியா, கருணாநிதியா எம்ஜிஆரா, கருணாநிதியா ஜெயலலிதாவா என்று அரசியல் வரலாறு அப்படியே தான் பேசப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. தற்போது முதல் முறையாக இரண்டு கட்சியிலுமே ஒரு மாற்றம் ஏற்பட்டு திரு ஸ்டாலினா திருமதி சசிகலாவா என்ற கேள்வி எழுகிறது. நாம் எப்போதுமே பார்த்திருக்கிறோம், இயக்கங்களை தாண்டி தலைமையை முன்னிறுத்தக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திமுகவா அதிமுகவா என்ற கேள்வியை தாண்டி ஸ்டாலினா சசிகலாவா என்ற கேள்வி முன்னிறுக்கக்கூடியதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டின் இறுதி நாளில் 31/12/2016 அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்கள் பொறுப்பேற்றார். ஒரு 4 நாட்கள் தள்ளி தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவராக, தலைவருக்கு உரிய அத்தனை அதிகாரங்களையும் கொண்ட ஒரு பதவியாக அந்த விதி திருத்தப்பட்டு 18வது விதி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்திட்ட கழக விதிகள் 18 திருத்தம் மேற்கொண்டு தலைவருடைய அத்தனை அதிகாரமும் கொண்ட செயல் தலைவர் என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டு பொதுச் செயலாளர் திரு அன்பழகன் அவர்களால் முன்மொழியப்பட்டு, முதன்மை செயலாளர் திரு துரைமுருகன் அவர்களால் வழிமொழியப்பட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக பதவியேற்றிருக்கிறார். எப்போது எழுந்திருப்பார், எப்போது தூங்குவார் என்றே தெரியாத திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை குறைவு காரணமாக சில காலம் ஓய்வெடுக்க வேண்டியிருக்கிறது மருத்துவருடைய அறிவுரையின்படி. எனவே ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு அதிமுகவில் மாற்றம் ஏற்படக்கூடிய நிலைமையில் திமுகவிலே இந்த மாற்றம் தேவை என்று மூத்த தலைவர்கள் சொல்ல இன்று அந்த முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். ஜெயலலிதாவுடைய இடத்தை சசிகலாவால் நிரப்ப முடியுமா என்ற கேள்வி எழுந்திருப்பது போலவே கருணாநிதியின் இடத்தை ஸ்டாலினால் நிரப்ப முடியுமா என்ற கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. இரண்டு பெரும் ஆளுமைகளாக கருணாநிதி அவர்கள் இருக்கிறார், ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். அந்த இடத்தை இவர்களால் நிரப்ப முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. இதுதான் ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியலை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு வரலாறாக இன்று எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியை நாம் வாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பதில் நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு சி மகேந்திரன் அவர்கள் முடிந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு அப்பாவு முடிந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதில் மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் முடிகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் செய்தி தொடர்பாளருமான திரு வைகை செல்வன் முடிகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முனைவர் வைகை செல்வன், நான் அடிப்படையான 2 விஷயங்களை பேச விரும்புகிறேன். எல்லாத்தையுமே அந்த கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். ஒரே கேள்வி 4 பேர்ட்டையுமே. முதல்ல திரு ராமகிருஷ்ணன் கேட்க விரும்புகிற விஷயம், இந்த 50 ஆண்டுகால வரலாற்றில் திமுக தலைவர் கருணாநிதியை தவிர்த்து விட்டு தமிழக அரசியலே எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இப்போ முதல் முறையாக அந்த பெயரை பக்கத்தில் வச்சுட்டு இன்னொரு பெயரை முன்மொழியக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பக்கம் ஜெயலலிதா இல்லை, இந்த பக்கம் திமுக தலைவர் முன்னணியில் இல்லை. இந்த புதிய அரசியல் மாற்றம் தமிழக அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ 2 பேருக்குமே, அதாவது திரு ஸ்டாலினாக இருக்கட்டும், திருமதி சசிகலாவாக இருக்கட்டும், இப்போ அவங்களுக்கு என்னன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் அப்படின்னு. திரு ஸ்டாலின் ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் இருக்குது அவருக்கு. நேரடியான அரசியலில் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு கரிஷ்மாட்டிக் லீடரா அப்படின்னா நம்ம அதுக்கு இன்னும் சொல்லல. ஆனால் அவருக்கு பல ஸ்ட்ரென்த் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்குது. கரிஷ்மா இல்லைங்கிறதுனால அவர் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாதவரில் அவருக்கு நிறைய விஷயங்கள் பற்றி, ஏன்னா அவர் 5 வருட காலம் இதில் இருந்திருக்காரு, அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் அப்போவே டெபுட்டி சிஎம் ஆறாரு. ஸோ அவருக்கு முன்னாடியே மேயராக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு நிர்வாகம், இந்த இதில் அந்த விஷயங்கள்ல அவருக்கு ஒரு நிறைய பிடித்தல் இருக்குது. நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் தனிமையாகவே அவரோட பேச நேரிட்டது. அப்போது அவருக்கு நான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது, அவருக்கு அந்த விஷயங்கள் இருக்கிற ஒரு புரிதல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கிறது. பட் தட் அபார்ட், பட் அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கா அப்படிங்கிறது என்னால் தெரியல. எனக்கு அவர் கரிஷ்மாட்டிக் லீடர் நான் சொல்லுவேன்னா என்னால் சொல்ல முடியாது தற்போதைக்கு. இப்போ அவங்க சசிகலா இப்போ தான் வந்திருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க இத்தனை நாள் அவங்களோட இருந்தாலும் கூட அவங்க தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க. அவங்களுக்கு அரசியல் அறிவு என்பது, ஞானம் என்பது இருக்கிறது. நேரடி அரசியலில் அவங்க பங்கேற்கவில்லை என்பதனாலே
அவங்களுக்கு அரசியல் அறிவோ அனுபவமோ ஞானமோ இல்லைன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் நேரடி அரசியல் வரும்பொழுது தான் மக்களுக்கு பெரிதளவில் தெரியும். நீங்க வந்து பிஹைண்ட் த சீன் பேக் ரூம் இதில் நீங்கள் எவ்வளோ ஒரு திறமைசாலியாக இருந்தாலும் டைரக்டாக ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணும்பொழுது தான் இருக்கும். ஸோ அவங்களையும் நம்ம வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர்னு சொல்லிட முடியாது. ஸோ இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சமதளத்தில் இருக்காங்க. அதுதான் என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறது. 2 பேருமே இந்த கரிஷ்மா இல்லாத தலைவர்களாக இருக்காங்க. இந்த கரிஷ்மா இல்லாத தெரிஞ்சுக்கிறக்கா நான் கேட்குறேன், 2 பேர்ட்டையுமே அந்த நீங்க சொல்லக்கூடிய கரிஷ்மா தமிழ் படத்துல வந்தா ஈர்ப்பு சக்தி ஆகர்ஷம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி ஒரு ஒரு சினிமா பாணியில் சொன்னதா ஓப்பனிங் சொல்லுவாங்க. ரஜினி படம்னா எப்படிப்பட்ட படமா இருந்தாலும் ஓப்பனிங் உள்ள வந்துடும், அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கரிஷ்மா இருந்த அல்லது இருக்கிற தலைவர் யாராவது 4 பேர் குறிப்பிட முடியுமா நீங்க? தற்போதைக்கு அந்த தலைமையில யாருமே இல்ல. அதான் நான் என்ன சொல்றேன், அவருக்கு ஒரு கலைஞரா இல்ல, நான் யார மாதிரின்னு ஒப்பிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல இல்ல நான் எனக்கு குறுக்கேள்வி கிடையாது. நீங்க இது வந்து இப்ப ஜெயலலிதா சொன்னீங்க, பல தலைவர்களை சொன்னீங்க, எம்ஜிஆர், அப்புறம் இங்க வந்து கலைஞர். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து சில ஸ்ட்ரென்த் இருந்தது. இப்போ கலைஞர் வந்து சட்டசபையில் வந்து அவருக்கு உடனடியாக பேச்சு திறமையும் மற்றபடி அவர் எழுத்து திறமையும் அது நீண்ட ஒரு இது இருந்தது. ஸோ அதில் தன்னுடைய சாமர்த்தியத்தனத்தை காமிப்பார், பேச்சு மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மை, அவங்களுக்கு ஒரு கரிஷ்மா, எம்ஜிஆருக்கு அது இருந்தது. பட் இப்போ இந்த சில ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த், அதாவது இந்த 2 கட்சி தலைவர்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்து, அந்த விஷயங்கள் மட்டும் இவங்களுக்கு இல்லைங்கிறதுனால இவங்க எந்த விதத்திலையும் அதுக்காக நான் வந்து ஒரு பலவீனமான சொல்லல. இப்ப இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு சமதளமான அரசியல் முதல் முறையாக 2 பக்கம் இருக்கு. அப்படிதான். ஓகே, நான் திரு சி மகேந்திரன் அவர்கிட்ட கேட்க விரும்புற விஷயம், இந்த 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டு அரசியல்ல சட்டமன்றத்தில் இன்னைக்கு வந்து 93-4 விழுக்காடு இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறதும் கூட கூட்டணி கட்சிகள் தான். ஸோ 100 விழுக்காடுனே அவங்களோட முழுமையாக அவங்கள சொல்ல அந்த கட்சிகள் தான் பெருமானம். அந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டு அரசுடைய தவிர்க்க முடியாத மையப்புள்ளியில் 50 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 2 கட்சியிலுமே ஏற்பட்டக்கூடிய இந்த வரலாற்று மாற்றம், 2 தலைமையிலுமே பேர் மாற்றம் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னும் குறிப்பா உங்களை போன்ற மற்ற இயக்கங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்க வந்து ஒரு கூட்டணி விஷயமோ மற்ற விஷயமோ நீங்க ஜெயலலிதா இதுக்கு முன்னாடி அணுகிறதோ கருணாநிதி அவர்களை இதுக்கு முன்னாடி அணுகிறதோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வேறு மாதிரியா இருந்தது. இப்போ இந்த புதுசா 2 பேரை நீங்க அணுகணும் அப்படிங்கும்போது அது எப்படிப்பட்ட டாஸ்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த விவாதமே ஒரு நல்ல விவாதம். நல்ல விவாதம்னு நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தமிழ்நாட்டினுடைய அரசியல், அந்த அரசியலுடைய பின்னணியை பற்றிய ஒரு பரிசீலனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வாசகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அதே போல் நமக்கும் அது கிடைச்சிருக்கு. தமிழகத்தினுடைய ஒரு நீண்ட வரலாற்றில் அரசியல் தலைவர்கள் பெரும்பகுதி தத்துவத்தை மையப்படுத்தி தான் அவர்கள் வந்து உருவாக்கம் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ பெரியாருடைய கொள்கைகள், லட்சியங்கள், அதற்கான போராட்டங்கள் என்ற அடிப்படையில் ஒன்று. அதே போல் காங்கிரஸ் பேரியக்கம் என்பது விடுதலை போராட்டம், இந்த மாதிரியான அடிப்படைகளில் வந்தது. இது எல்லாம் மாறி இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைய அரசியல் கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரை எப்படி சொல்லலாம்? ஆமாம், கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரை இப்போ வந்து அதனுடைய தன்மை வந்து இன்னொரு கட்டத்துக்கு போயிருச்சு. அந்த ஒரு காலத்தின் கட்டளை என்பதை போலத்தான் ஒரு காலத்தினுடைய நிர்பந்தம், அந்த நிர்பந்தத்தினுடைய ஒரு அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இது 2லையும் இந்த தலைமை பொறுப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு சூழல் அது. இந்த சூழலை வேற மாதிரி மாற்றிருக்க முடியுமான்னா கட்டாயம் முடியாது. திமுகவிலையும் முடியாது, அதே போல் அண்ணா திமுகவிலையும் முடியாது. ஆனால் இந்த 2 தலைவர்கள் அல்லது இந்த 2 தலைவர்களும் 2 கட்சிகளை எப்படி அவர்கள் வழிநடத்த போகிறார்கள், அல்லது அதனுடைய அந்த கட்சி அவங்க நடத்துறது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த 2 தலைவர்களாலும் தமிழகத்திற்கு என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கப் போகிறது, அல்லது என்ன மாதிரியான ஒரு புதிய அரசியலை உருவாக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இதில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் இதுவரை சட்டமன்றத்தில் இருந்த இடத்தை இழந்து இப்போ இடம் இல்லாமல் முதல் முறையாக இடதுசாரிகள் இல்லாத ஒரு சட்டமன்றமாக அது இருக்கிறது. இப்போ இதில் வந்து எங்களுடைய அரசியல், அவர்களுடைய அரசியல், இது எல்லாம் எப்படி நடக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, திமுகவாக இருக்கலாம் அல்லது அண்ணா திமுகவாக இருக்கலாம், அல்லது ஸ்டாலினாக இருக்கலாம் அல்லது சசிகலாவாக இருக்கலாம், இவங்க 2 பேரும் இன்றைய காலத்தின் அரசியலை எந்த அளவிற்கு புரிந்து அவர்கள் செயல்படுகிறார்களோ அதற்கேற்பதான் அவர்களுடைய வெற்றி இருக்கும். இப்போ
இப்ப கடந்த காலத்துல கலைஞர் காலத்திலேயோ அல்லது இரண்டு கட்சிகளுமே தொடர் வெற்றிகளை பெறக்கூடிய கட்சியா இருக்கும்போது அவர்களுக்கு காலத்தோட சூழல் புரியாம இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ரெண்டு பேரும் தனிநபர் கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி வந்து அதே இயக்கம் அப்படியே இருக்குதுல்ல? இல்ல, இயக்கம் இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனால் பிரச்சனைகள் அதே பிரச்சனை இல்ல, புதிய பிரச்சனைகள். இப்ப வந்து ஒரு அரசியல் கட்சிகளுடைய வெற்றி தோல்வியை எது நிர்ணயிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு காலத்தின் சவால்களை அந்த கட்சி எப்படி எதிர்கொள்ளுதுங்கிறத பொறுத்து தான் அதனுடைய வெற்றி தோல்விகள் கிடைக்குது. காலத்தின் சவால்களை ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப தீர்மானகரமாகவும் ஒரு அரசியல் இயக்கம் அதை எடுக்கிற போது அது வெற்றி பெறுது. வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, எண்ணிக்கை வந்து இன்னைக்கு இருக்கிற எண்ணிக்கை நாளைக்கு மாறலாம், நாளைக்கு மாறாமல் போகலாம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்க, காங்கிரஸ் பேரியக்கம் காந்தியடிகள் பிரவேசத்திற்கு முன்பு ஒரு மாதிரி இருந்தது. ரொம்ப குறைந்த எண்ணிக்கையோடு தான் காந்தியடிகள் ஆரம்பித்தார். ஆனால் அதனுடைய கருத்து வலிமை இருக்கு பாருங்க, அந்த கருத்து வலிமை மாற்றங்களை கொண்டு வந்தது. அதே போல இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழகத்திற்கென்று சில அடிப்படையான பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு, மிக அடிப்படையான பிரச்சனைகள். வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத சில பிரச்சனைகளை தமிழகம் சந்திக்கின்றது. அதை எப்படி எடுத்துட்டு ஆளுங்கட்சி என்ற முறையில் அதை அவர்கள் எப்படி தீர்க்க போகிறார்கள், எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதை பொறுத்துதான் அவர்களுடைய வெற்றி தோல்விகள் எதிர்காலத்தில். திரு அப்பா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இடைவேளைக்கு முன்னாடி சொன்னதுதான், இந்த தலைமை மாற்றம் அதிமுகவிலையும் முக்கியமான பொறுப்பு கையளிப்பு திமுக நடந்திருக்கிறத பார்க்குறோம். இந்த ரெண்டும் வந்து யார் அடுத்த கட்டமாக அந்த கட்சியை முன்னெடுத்து போகிறாங்க அவங்க தாங்கிற பார்த்துறோம். ஏற்கனவே சொன்னது போல நம்ம பேசிட்டு இருந்தோம், எல்லாரும் தெரிஞ்ச போல 2014 2016 தேர்தல் எல்லாமே வந்து இந்த பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து போகிறாங்க. இவங்க வந்து அவங்க பின்னாடியே திரைக்கு பின்னாடி அவங்க இருந்துட்டே இருந்திருக்காங்க. இந்த ரெண்டுக்குமே ஒப்பீடே தவறு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சரியா, இல்லை ரெண்டு கட்சி, இவங்க ஆளுங்கட்சியோட தலைவர், இவர் வந்து எதிர்கட்சியோட செயல் தலைவர், அதனால இந்த ஒப்பீடு வந்து சரிதான் நினைக்கிறீங்களா? அதாவது நம்முடைய தளபதி அவர்கள் இன்னைக்கு செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு உங்கள் தந்தை டிவி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்து பத்திரிகையினுடைய மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அறிவு ஜீவி, நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்க. அவங்க சில விஷயங்களை பேசிக்கிட்டு வரும்போது ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க. கரிஷ்மா லீடர் இல்லை, ரெண்டு பேருமே இல்லை அப்படிங்கிற இதை வெளிப்படையாட்டே அவங்க பேசினாங்க. நான் ஒன்று அவங்கள்ட்ட சொல்கிறேன், நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு இருந்தாலும் முதல் கட்டமாக சில விஷயங்களை சொல்கிறேன். 2006 தலைவர் கலைஞர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் துணை முதல்வராக தளபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்போது சோலை அவர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய மீட்டிங் காமராஜர் அரங்கத்தில் நடந்து, தளபதி அந்த நிகழ்ச்சிக்கு வரல, நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய இந்து பத்திரிகையினுடைய இன்றைய இளையா உட்பட எல்லாரும் அங்கே நிறைய எல்லா பத்திரிகைகளும் ஹிண்டு ராமையா எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ ஹிண்டு ராம் சொன்னாங்க, இது வந்து தலைவர் கலைஞருடைய மகன் சிஎம் மகங்கிறனால அவருக்கு இந்த பதவியை கொடுக்கல, அவர் 30 ஆண்டு காலம் அவருடைய உழைப்பு ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்தது, அதனால இந்த பதவியை அவர் பெற்றிருக்கிறாரு, இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அதே போல் விகடன் பத்திரிகையினுடைய அவங்க சீனிவாசன் ஐயா நீ நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க எல்லாரையும் சமதளத்தில் வச்சு பார்க்குறவங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. தினமணி ஆசிரியர் வந்தாங்க, அவங்க சொல்லும்போது சொன்னாங்க இதெல்லாம் காலம் கடந்த பதவி, ஏற்கனவே இதற்கு முன்னாலே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதுக்கெல்லாம் மேலே சோலை சொன்னாங்க, இது தொட்டியில் வச்சு வளர்த்த செடி அல்ல, இது வேர் விட்டு நிலத்திலிருந்து வந்தது. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அவங்க பணியாற்றியிருக்காங்க, பொது வாழ்வில் 14 முறை சிறை சென்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 50 ஆண்டு கால வரலாறுல தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின் அப்படின்ட்டு சொல்லி அந்த கூட்டத்தில் பேசினாங்க. என் மைண்டில் அவங்க பேசுறது அப்படியே இருக்குது. இது அவ்வளவும் அந்த அன்னைக்கு நடந்ததில் இன்னும் நிறைய விஷயங்களை பேசினாங்க. அப்படிப்பட்ட ஒரு லீடராக வளர்ந்து வந்து பொறுப்பேற்றிருக்கவர் இன்னைக்கு அந்த பொறுப்பேற்ற உடனே நம்ம தந்தி டிவியில் கூடும்போது என்ன அதை பற்றி தான் பேசும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர ரெண்டும் கம்பேரிசனுக்கு இன்னைக்கு சொல்லி கூப்பிடலை. அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த கட்சியில் அவங்க தலைமை பொதுச் செயலாளராக இருக்காங்க, எங்கள் தலைவர் இதில் இருக்கிறாங்க, அதில் அதுக்கு நான் சொல்ல வரல. ஆனால் பர்சனலாக ரெண்டு பேரும் ஒப்பிடும்போது உண்மையை சொன்னால் போதும். 30 வருஷ காலத்தில் என்ன பணி ஆயிடுச்சுட்டு இவர் வந்தார், அப்போ எந்த நிலையில் இன்னைக்கு வந்திருக்காங்க இவங்க இன்னைக்கு அப்படிங்கிறத ரெண்டையும் சமதளத்தில் தான் வச்சு பார்க்கணும். நம்முடைய மூத்த தோழர் நான் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அந்த தளம் அப்படிங்கிறது ரெண்டும் ஒரு சமதளத்தில் உள்ள இயக்கம்னு சொல்லலாம்.
ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மிஞ்சிய இயக்கங்கள்னு சொல்லாமல் 2 பேரும் பொறுப்பு எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் 2 பேரையும் கம்பேர் பண்ணக்கூடிய அளவில் யார் எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னாக்கி இப்படி தான் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்காக நான் குறையாட்டு சொல்லலை, அவங்க பொறுப்பு இருக்க. வரலாறுல இவங்களுக்கு எவ்வளவு வரலாறு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை நீங்க வச்சீங்க திரு வைகைச்செல்வன் அவர்கள்ட்ட கேட்குற ஒரு விஷயம். அதிமுகவின் திமுக நீங்கள் ஒப்பிட்டீர்களே, ஆனால் திமுகவிலிருந்து கிடைத்தது அதிமுக. இருந்தாலும் 2 கட்சியிலுமே சமமான கட்சி என்று சொல்லலாம். காரணம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க, முதுபெரும் தலைவர்கள் இருந்தாங்க, எல்லாம் சரி. ஸோ கட்சிகளாக ஒப்பிட்டால் சமம் என்று கருதலாம். தலைமை என்று ஒப்பிட்டால் இன்றுதான் அரசியல்ல திரைக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய சசிகலாவும் 30-35 ஆண்டுகளாக கட்சியில இருந்து மிசா காலத்திலும் சிறைக்கு போயிருந்த ஸ்டாலின் அவர்களும் 2 ஒப்பீடு சரியா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு திரு அப்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தகுதியும் மிகுதியும் படைத்தவராக எல்லா நிர்வாகிகளும், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேரும் சேர்ந்து பொதுச் செயலாளராக பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த நிலையிலே 33 வருட காலத்திற்கு மேலாக, சற்றேறக்குறைய ஒரு 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக தொட்டு நிற்கக்கூடிய அவருடைய அரசியல் வரலாற்றில் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் பின்புலமுள்ள ஒரு குடும்பத்தை, திராவிட இயக்கத்தினுடைய பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை படைத்திருக்கிறவர் சின்னம்மா அவர்கள். அவர் அரசியலில் ஆழ்ந்த புலமையும் மதிநுட்பமும் வினைத்திற்பத்துக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய ஆற்றலை படைத்தவர் என்கிற காரணத்தினால் பல்வேறு முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு விவாதத்திலே கடந்து கொண்டிருக்கிறார். விவாதத்தில் கடந்து கொண்டிருக்கிற போது பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். எங்களை போன்றவர்களெல்லாம் விவாதத்தில் அவரோடு பேச சொல்லியிருக்கிறார். இத்தகைய நுண்மான் நுழைப்புலம் என்று சொல்வார்கள் அல்லவா, அத்தகைய ஆற்றல் படைத்தவர். ஆக இன்று இந்த இடம் என்பது புரட்சி தலைவி அம்மாவுடைய இடம். இந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய திடீர் மறைவு ஒரு பேரிழப்பு. இந்த பேரிழப்பை எவராலும் இட்டு நிரப்ப முடியாது. இந்த இட்டு நிரப்ப முடியாத ஒரு இடத்தை யார் நிரப்ப முடியும் என்று கேட்டால், தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்று பௌதீக உண்மை. அதனுடைய அடிப்படையிலே தகுதியுடைய ஒருவராக இந்த இயக்கத்தையும் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களையும் அரவணைத்து சென்று அரசை மிகச் சரியான முறையில் ஒரு பாங்கோடு வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இவர் இருப்பார். அவர் எவர்? அவர்தான் சின்னம்மா அவர்கள் என்கிற தகுதியினுடைய அடிப்படையிலே அந்த இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். ஒரே நாளில் ரோம் ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டதல்ல. ஒரே நாளில் ஒரு பேரை சொன்ன உடனே எதிர்ப்பலைகள் கிளம்பும், ஒரு பேரை சொன்ன உடனே விமர்சனங்கள் எழும்பும், ஒரு பேரை சொன்ன உடனே மாற்று கருத்துக்கள் எளிதாக கிளம்பும். அப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பெயரை சொன்னால் எந்த எதிர்ப்பு கிளம்பாமல் இருந்ததோ, எந்த பெயரை சொன்னால் விமர்சனம் அமுங்கி போனதோ அவர்தான் சின்னம்மா. அதற்கு என்ன காரணம்? பல நீண்ட நெடிய அரசியல் பயணத்தை பல்வேறு பொதுக்கூட்டங்களில் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு பல்வேறு போராட்டங்களில், பல்வேறு பேச்சுவார்த்தைகளில், கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில், இப்படி எண்ணற்ற கட்சி விஷயங்கள் பலவற்றை அவரோடு பயணித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் படைத்தவரைத்தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறோம். இன்று சமகாலத்தில் ஒரே தேர்வு நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சின்னம்மா அவர்களும், இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவராக மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது சமகாலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு. இந்த சமகாலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வின் மூலம் ஒரு பக்கம் ஆளுங்கட்சி, மறுபக்கம் எதிர்க்கட்சி. ஆளுங்கட்சி என்பது ஒரு மாபெரும் வளர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தில் கிளைக்கழகத்தில் ஊராட்சி கழகம், ஒன்றிய கழகம், பேரூர் கழகம், நகர கழகம் என்று பல்வேறுபட்ட, இது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறது, இல்லைன்னு நான் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட இயக்கத்தை மிகப்பெரிய ஒரு பின்புலத்தை 1.5 கோடி இயக்கத்தை கொண்டு அதோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு 46% வாக்கு வங்கிகளை படைத்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசினுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுங்கட்சியினுடைய ஒரு கட்சியின் தலைவராக சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது தகுதியினுடைய அடிப்படையில். அவர் மிகப்பெரிய அளவிலே ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமை படித்தவராக திகழ்ந்து கொண்டும் இருக்கிறார். அவர் கட்சியை தலைமை பதவி அடைஞ்சிருக்கிறாரு. ஆட்சி தலைமையும் அடையலாம். 133 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இல்லாது போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்களை வென்றெடுப்பது எப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? தேர்தலை சந்திப்பது உள்பட இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளரும்
செயல் தலைவருமா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பல களம் கண்டிருக்கிறார், வென்றிருக்கிறார், வீழ்ந்திருக்கிறார். தலைமை கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை வழிநடத்தியிருக்கிறார். ஆனால் நேரடி நீங்க சொன்ன திரைக்கு பின்னால் அவங்க வந்து நிறைய செயல் அப்படி இருந்திருக்கலாம். பட் திரைக்கு முன்னாடியும் மக்கள் மத்தியிலும் மக்களை வென்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு முன்னாடி அவருக்கு இருந்தது இல்லையா? அதாவது வந்துங்க, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் ஒரு உரையாற்றினார். அதற்கு முன்பு மக்களிடத்தில் விமர்சனங்கள் வந்தது. அந்த உரை வீச்சுக்கு பிறகு அந்த விமர்சனங்கள், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு ஏறக்குறைய கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய விமர்சனங்களெல்லாம் குறைந்து விட்டது. அவருடைய கம்பீர பேச்சு, அவருடைய கருணை கொண்ட பேச்சு, அவருடைய ஈரமிக்க பேச்சு, அவருடைய வாஞ்சமிக்க பேச்சு, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்த பேச்சு, இவற்றை எல்லாம் ஒரு ஒட்டுமொத்த வடிவமாக பொதுச் செயலாளர் திகழ்கிறார் என்பதை எல்லோரும் பார்த்தார்கள். ஆக இது ஒரே தளத்தில் இருவரையும் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது இயலாது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு தேர்தலை சந்தித்திருக்கிறார், பல்வேறு நிகழ்வுகளில் நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் புரட்சி தலைவர் அம்மாவோடு இவர் களத்தில் இறங்கியிருக்கிறார். பல்வேறு சூழல்களில் நேரடியாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதல் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முதனாலே போய் அந்த கடாய்வு செய்வது, மற்ற நிர்வாகிகளை சந்திப்பது, மக்களிடத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழலை உருவாக்குவது என்கிற ஒரு காரணிகளுக்கு சொந்தக்காரர். இதற்கு முந்தைய தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கான காரணியாக நீங்க வந்து ஜெயலலிதாவை சொல்லுவீங்களா, சசிகலாவை சொல்லுவீங்களா? அதாவது வந்துங்க, புரட்சி தலைவி அம்மா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அசைக்க முடியாத ஒரு பிம்பம். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு பிளவுபட்ட இயக்கத்தை ஒன்றாக்கி வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த தலைவர். அவருக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்தவர் சின்னம்மா அவர்கள். அரசியல் களத்திலே அவர் பல்வேறு முறை பல சூழ்நிலைகளில் அவருக்கு வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம், சில கோபதாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் அவரை ஆற்றுப்படுத்தி பல்வேறு உணர்வுகளை, இந்த திராவிட இயக்கத்தின் உணர்வுகளை, இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஒரே நேரத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும். தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஆக இருவேரும் ஒரே புள்ளியில் சந்திக்கிற போதுதான் அந்த சாதனை என்பது நிகழ்கிறது. அப்படிப்பட்ட சாதனையாளராக இருவரும் திகழ்ந்தார்கள். அந்த சாதனை தற்போது இவர் உருவில் வெளிப்படும். ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இது நம்ம தலைப்பு வச்சதே நாம தான் விவாதித்தோம், அந்த பொருள் தான் இருந்தாலும் எனக்கு இந்த தலைப்புலையும் கூட சந்தேகம் இருக்குது. ஆனால் அப்படி தான் முன்னிறுத்தப்படுதுங்கிற மறுத்த முடியாது. திமுகவா அதிமுகங்கிறத தாண்டி ஸ்டாலினா சசிகலாவா அப்படிங்கிறது திரும்பவும் எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாலேருந்து, அண்ணாலேருந்து, கருணாநிதியிலேருந்து எல்லாரையுமே மாறி 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 அந்த ஒற்றை தலைமையை முன்னிறுத்தி சித்தாந்தத்தை பின்னுக்கு தள்ளுவது ஆரோக்கியமான அரசியல் வழியா? இல்லை தமிழ்நாடு 50 வருஷமா அப்படி தான் இருக்கு, ஸோ இனிமேல் அப்படி போகிறது தப்பு இல்லைன்னு பார்க்குறதா? இல்லை, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 50 வருஷமாக அந்த தலைவரை முன்னிறுத்தி 2 கட்சிகள்லேருந்தும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. கலைஞர் எம்ஜிஆர், அப்புறம் கலைஞர் ஜெயலலிதா. இப்போ இது எனக்கு இதில் இது ஒரு தவறான இது நான் நினைக்கல. அதாவது இது ஒரு தவறான திசையில போறது அப்படி நான் நினைக்கல. கொள்கைகள் சித்தாந்தங்கள் அதெல்லாம் அடிபட்டு போதா நீங்க நினைக்கல? இல்ல, கொள்கைகள் சித்தாந்தங்கள் துதி அப்படிங்கிற நாம வைக்கக்கூடிய விமர்சனம் அங்க தானே கிளறுது. இல்ல, கொள்கைகள் சித்தாந்தங்கள் அந்த தலைவர்கள் சொல்றது. நான் என்ன சொல்றேன், அவங்க அந்த மக்கள் பிரச்சனை அவர்கள் என்ன பேசுறாங்களோ அது கொள்கை. அதாவது அவங்க பேசுறது கொள்கைங்கிறது இருந்தா கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சில விஷயங்கள்ல ஒரு குறிப்பான ஒரு நிலைப்பாடு வச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இடஒதுக்கீடுல திமுகவோ அதிமுகவோ வெவ்வேறு விதமான நிலைப்பாடு வச்சுக்க முடியாது. காவேரி பிரச்சனை வெவ்வேறு விதமான நிலைப்பாடு வச்சுக்க முடியாது. அதனால அது இருக்கு. பட் ஆனால் சில இஷ்யூஸ்ல அவங்க பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கலாம். அது தவறல்ல என்னை பொறுத்தவரை. அந்த அணுகுமுறை அப்படிதான் வெவ்வேறு விதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ இந்திய அளவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தனிநபரை முன்னிறுத்தி தான் அரசியலே நடந்துட்டு இருக்கு. இப்போ மோடி 2014 வந்த பொழுது 2013 செப்டம்பர்ல அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். அப்போ மோடி நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தான் கொண்டு போறாரு. இப்போ 2009 பிஜேபி அத்வானியை தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல இன்னார் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்ற ஒரு வழக்கம் வந்துருது. இப்போ உத்தரப்பிரதேஷ்ல பிஜேபி ஏன் சொல்லலேன்னு கேட்கறாங்க. ஸோ அதனால எதுக்கு சொல்ல வரேன், நீங்க இது தமிழ்நாடு ஏதோ ஒரு தனியாக ஒரு தனி பாதையில போறது அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பாதையில தான் மற்ற மாநிலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால அதுவே அதனால அப்படி போறதே தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க, கொண்டு போகலை, தனிநபர்
துதிப்பாடலோ தனிநபர் தூற்றுவதோ அது இல்லாதபடி போனால் மக்கள் பிரச்சனைகள் பற்றி அவங்க முன்னிறுத்தி சொல்லும்பொழுது, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு திமுகவோ அதிமுகவோ வெறும் கட்சி ஒரு பத்திரிகை குறிப்புன்னு வந்ததுன்னா அதை நீங்கள் பெருசாக பார்க்க மாட்டோம். ஆனால் வந்து இன்னார் வந்து அறிக்கை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தானே கொடுக்குறோம். ஸோ அது நியூஸ் வேல்யூ இருக்க தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதனால் பர்சனாலிட்டி பேஸ்ட் பாலிடிக்ஸ் பர்சே அதுவே தவறாயிடாது. அதுவே ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். திரு மகேந்திரன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், தமிழ்நாட்டில் அவர் சொன்ன போல பெரும்பாலான விஷயங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வேறுபாடு இருக்கிறது இல்லைங்கிற நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. குற்றம் சாட்டுவதில் வேணால் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாமே தவிர கொள்கை நிலைப்பாடில் அது எந்த பிரச்சனை பெரும்பாலும் இருக்கிறதுல ஈழம் போன்ற ஒரு சில விஷயங்களில் சின்ன மாறுபாடு தான் இருக்கலாமே தவிர வேற பெரிய ஒரு விஷயங்கள்ல. ஆனாலும் திமுக அதிமுகவும் பரஸ்பரம் எதிர்கட்சியை ஒரு பூச்சாண்டி போல மாறி மாறி காட்டி ஒரு எதிரி அரசியலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை பார்க்குறோம். அவர்கள் வீட்டு திருமணத்துக்கே இவர்கள் போக முடியாது, இவர்கள் வீட்டு நல்லது பொழுது அவர்கள் அழைக்க முடியாது அப்படிங்கிறது. இந்த நிலைமை தொடர்ந்தால் தான் இவர்கள் இரும் தாங்களே தக்க வைத்துக் கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர், கருணாநிதி இந்த அரசியலுக்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய தலைமைகள் வந்து இந்த நிலையை மாற்றணும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இந்த நிலைமையை வந்து சூழல் மாற்றக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் கட்டாயம் இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அல்லது இந்த விவாதத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான அரசியல், அந்த அரசியலில் இப்போ இருக்கக்கூடிய 2 தலைவர்களும் அதை வந்து அந்த பழைய முறைகளை அப்படியே பின்பற்ற போகிறாங்களா இல்லது மாற்ற போகிறாங்களா, அல்லது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அதை விரும்புகிறாங்கங்கிற ஒரு கேள்வி, ஆழமான கேள்வி இது உள்ளுக்கு இருக்குது. மொத்தத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இந்த தலைவர் வழிபாட்டு முறை என்பது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது வந்து பரிசீலனை செய்யல. அதுபோக எதிரில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர் தீய சக்தின்னு சொல்லி சொல்றது, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பூச்சாண்டி போலவே காட்டிட்டு அது ஏன் அப்படின்னாக்க, உங்களுடைய தலைவர் உலகத்திலேயே ரொம்ப பெரிய தலைவர் நீங்க நினைக்கும் போது இன்னொரு தலைவர் வந்து ரொம்ப மோசமான தலைவர் தான் அப்படிங்கிற வந்து ஒரு மனநிலையை உருவாக்குது. இது வந்து ஒரு தலைவர்கிட்ட மட்டுமல்ல 2 அணிகள்கிட்டையும் உருவாக்குது. இப்போ 2 அணிகள்லையும் வர்ற போது இப்போ திமுக அதிமுக என்ற 2 கட்சிகள், இந்த 2 கட்சிகளும் ஒரு கட்சி சுத்தமாக இல்லைங்கிற ஒரு உணர்வும், அவங்க வந்து நல்லவங்களே கிடையாது, அவர்கள் வந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை திமுகவுக்கும், அதிமுகவுக்கு அதே போல் இருக்கக்கூடிய மனநிலை எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த தலைவர் வழிபாட்டு முறையை ரொம்ப தீவிரப்படுத்துறதுனால ஏற்படுது. இந்த தலைவர் வழிபாட்டு முறை ரொம்ப தீவிரமாக ஆகிற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது. 2வது இன்னொரு விஷயம் நம்ம ஆழமாக என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, தலைவர் வழிபாட்டு முறை ரொம்ப கூடுதலாக ஆகிற போது ஒரு கட்சிக்கு இருக்க வேண்டிய ஜனநாயகம் என்பது ரொம்ப கீழே போயிடுது. நான் சொல்றது திமுக அதிமுக தலைவர்களை வைத்து நான் சொல்லவில்லை, பொதுவான ஒரு 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 கஷ்டம். ஏன்னா திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயோ அல்லது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயோ ஜனநாயகத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு அரசியல் கட்சி அது. ஜனநாயகத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் எப்படி நாட்டுக்கு ஒரு ஜனநாயகம் இருக்குதோ அதே போல வந்து இந்த கட்சிகளுக்கு ஒரு ஜனநாயகம் இருக்கணும். ஆனால் இந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை எது ரொம்ப சுலபத்தில் வந்து அதனுடைய ஜனநாயக தன்மையை கெடுக்குது அப்படின்னாக்க, இந்த தனிநபர் வழிபாடு. யாரை போய் ரொம்ப கூடுதலா வழிபடுறது அப்படிங்கிற போட்டி இருக்கு பாருங்க, கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் முந்தி கொண்டு வழிபடுவது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுற போது என்ன ஆகுதுனாக்க, ஜனநாயக தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறுகி வந்து ஒரு தலைவர் அப்படின்ற போது அந்த ஒவ்வொரு அரசியல் இயக்கங்கள்லையும் அந்த கூட்டு செயல்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. கூட்டு சிந்தனை, கூட்டு செயல்பாடு, கூட்டு விவாதம் என்பது ரொம்ப முக்கியமானது. இடதுசாரிகள் அது இன்னும் தக்க வைக்கப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட அதே மாதிரி இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கேயுமே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் இருக்கு. ஓகே, நான் திரு அப்பா அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், திமுக தலைவர் முழுமையாக ஆக்டிவாக இருந்த வரைக்கும் வந்து ஒரு சந்தர்ப்பத்திலையும் பெரிய விமர்சனமோ வீழ்ச்சியோ ஏற்பட்டாலும் கூட திராவிட இயக்க சிந்தனைகளை அவர் கைவிட்டது கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னாங்க, அப்புறம் இல்லை தவறுதலாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 80% பேர் வந்து இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கிரெடிட்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பார்த்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையுடைய வாக்குகளை பெறுவதற்காக திராவிட சித்தாந்த கொள்கையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி மாறக்கூடிய, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்ற மாதிரி அந்த சித்தாந்தம் கொஞ்சம் நீர்த்து போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படி ஒரு நீங்கள் நினைக்கிறபடி அப்படி ஒரு எண்ணமும் சிந்தனையும் கிடையவும் கிடையாது. கட்சியில் இருக்கவங்களுக்கும்
ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த கட்சி ஜனரஞ்சிதமாட்ட அந்த கட்சி வாழ்ந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன உதாரணங்களா உங்களுக்கு நினைவு இருக்கும். முகநூல்ல போட்டது, தெரியும். கோயில்ல வந்து நிறைய தெரிஞ்சுட்டு பட்டர்களோட சந்திச்சது, அப்புறம் 80% பேர் இந்துக்கள் தான் சொல்லி சொன்னது, அதெல்லாம் கிரெடிட் எடுத்த முயற்சி. எனக்கு அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் கட்சிகள் வாக்குகள் வாங்க முடியும் அப்படிங்கிற இதில் தளபதி கொள்கையை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க தளர்வை நோக்கி போதான்னு கேட்குறேன். அடுத்து நான் வந்து அது தப்புன்னோ சரினோ நான் சொல்லலை. இல்லை, தளர்வாண்டி நீங்கள் தான் பார்க்கணும். 2006 ஆட்சியில் இருந்தால் 2011 மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சு எதிர்கட்சி அந்தஸ்து கட்சி வந்து வரலாறு காணாத எதிர்கட்சியா மாறி இருக்கு. நான் பேசுறது திராவிட இயக்க சிந்தனையும் சித்தாந்தம். அந்த சிந்தனையை தான் சொன்னேன். சிந்தனை இப்போ நான் திராவிட இயக்க சிந்தனையில் இருக்கிறேன். தலைவராக இருக்கிறவங்க என்ன நினைக்காங்களோ அதை நினைக்க கொண்டு போகணுன்னு நான் சேர்க்கைக்கு போகிறேன். இதில் ஈர்ப்பு உள்ளவங்க தான் இந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க, இவங்க தான் வரப்போகிறாங்க. அதேபடி தான் தளபதி 2011 மிகப்பெரிய ஒரு சரிவை நாங்கள் பண்ணுறோம். 2014 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சரிவு. அதுக்கு காரணம் எங்களுக்கு பிரதம மந்திரி கேண்டிடேட் கிடையாது. அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தானே பிரதம மந்திரி வேட்பாளர்னாங்க. காங்கிரஸ் கூட்டணி இல்ல, மிக பின்தங்கிய நிலையில் தான் நாங்கள் இருந்தாலும் கட்சியை பத்தி பேசவே இல்லை. இல்ல, நான் இதான் 1% தான் வாக்கு வித்தியாசம் இருக்குது. இல்ல, நான் அதை சொல்ல வரல தம்பி. இன்னைக்கு தளபதி எதை நம்பி இருக்காரு அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்றபடி இப்படி சொல்லி ஓட்டு வந்துடும், இப்படி சொல்லி ஓட்டு வந்துடணும் இல்ல. பாராளுமன்றத்தில் அந்த வெற்றி வாய்ப்பு அதுக்கப்புறம் இழந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நாமே பயன் பண்ணி சொல்லி ஊர் ஊரா பையே அலைஞ்சு அதுக்கு அடுத்தால இந்த தேர்தலில் நடந்து அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான். இப்ப இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் உழைப்பு பத்தி பேசல, திமுக வாக்கு வங்கி பத்தி பேசல, திமுக ஜெயிக்குதா இல்லையான்னு நான் பேசல. நானும் அதைத்தான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இந்துத்துவா ஓட்ட வாங்கிடணும், கொள்கையை மறந்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எங்கிட்ட சித்தாந்தம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்க கொள்கையிலிருந்து யாரும் பின்வாங்க மாட்டாங்க. அந்த கொள்கை மனிதனை பற்றி இருக்கும், மனித சமூகத்தை பற்றி இருக்கும். சமூகத்தில் என்ன நினைக்காங்களோ அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியாளராக தான் இருப்பாங்க. அதெல்லாம் தளபதி சொன்னாங்க. மேயராக இருக்கும்போது, நான் இன்னைக்கு தலைவர்கிட்ட போகும்போது, மேயர் பதவிக்கு அது பதவி இல்லை, உனக்கு ஒரு பொறுப்பு அப்படின்னு இன்னைக்கும் அதை தான் சொன்னாங்க. வைகை செல்வன்ட்ட கேட்க ஒரு விஷயம், எம்ஜிஆர் அந்த கட்சியை உருவாக்கிய போது ஒரு புதிய வாக்கு வங்கியையும் சேர்த்தே உருவாக்கினார். அவருக்கு என்று ஒரு தனி வங்கி. திரு ராமகிருஷ்ணன் சொன்ன போல ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக இருந்தார். ஜெயலலிதா ஆரம்ப காலங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பிறகு அவரே குறிப்பிட்ட போல ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அவருக்கான ஒரு தனி செல்வாக்கு முடிந்தால் எம்ஜிஆர் இல்லாமலும் அதிமுகங்கிற முன்னிறுத்த முடியுங்கிறத அவர் கொண்டு வந்தார். இன்னைக்கு சசிகலா அவர்களுக்கு அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த கரிஷ்மா கிடையாது, விமர்சனங்கள் கொண்ட பின்னணியாக இருக்கிறது. இனிமேல் தான் மக்கள் முன்னால் தன்னுடைய திறமையை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய நேர்மையை, மக்கள் செல்வாக்கு எல்லாம் நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கார். இது அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்கு சேதாரம் ஏற்படுத்தாதா? நிச்சயமாக ஏற்படுத்தாது. ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவன தலைவர். அவருடைய வாக்கு வங்கி என்பது இயல்பிலே தோன்றியது, இயல்பிலே வளர்ந்தது. அவர் திரைப்பட துறையிலே இருந்து அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவுடைய தம்பியாக மலர்ந்து தொடர்ந்து அவர் அந்த இயக்கத்தோடு, திராவிட இயக்கத்தோடு பயணித்து வந்த காரணத்திற்கு பிறகு அவர் நீண்ட நெடிய காலம் அரசியல் பின்னணி உள்ள ஒரு சூழல் இருந்த காரணத்தினால் அவருக்கு வாக்கு வங்கி இயல்பாக வந்தது. அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா என்கிற ஒரு துணிச்சல், வீரம், ஆற்றல், ஆளுமை, இத்தகைய ஒரு பிம்பத்துக்கு முன்னால் மற்றையவர்கள் எல்லாம் ஒரு சூழ்நிலை உருவாகாத ஒரு காரணத்தினால் அந்த புரட்சித் தலைவி அம்மா என்கிற ஒரு மகத்தான ஆளுமை ஒரு இயல்பாகவே ஒரு வாக்கு வங்கி அதிகமானது. இந்த இருவரும் தலைவர்கள் வளர்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் அப்படியே இருக்கிறது, இயக்க தொண்டர்கள் அப்படியே இருக்கிறார்கள், இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்கள் அப்படியே ஒரே கட்டுக்கோப்போடு இருக்கிறார்கள், ஒரே தலைமையின் கூட இயங்குவதற்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். சிலசலப்பு வருமா, சில பிரச்சனைகள் வருமா, உடையுமா என்கிற ஆயிரம் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. அதையெல்லாம் எதுவுமே நிகழவில்லை. அப்படி எதுவுமே நிகழாமல், எந்த பிரச்சனைகளையும் நிகழாமல் ஒரு தலைமை, புதிய தலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் நிச்சயமாக வாக்கு வங்கி உடையவராகத்தான் திகழ்வார். இந்த எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வாக்கு வங்கியும் இருவேறு வாக்கு வங்கிகளையும் விட
நிச்சயமாக அதிகமான ஒரு தளத்தில் இயங்கக்கூடிய ஆளுமை படைத்தவராக சின்னமாக இருப்பார்கள். இதை எதை வைத்து எம்ஜிஆரை விட என்று சொல்கிறோம் என்று எம்ஜிஆரை சொன்னால், விட ஜெயலலிதாவை விட சசிகலா வந்து புதிய வாக்கு வங்கிகளை அதிகமாக இல்ல, உருவாக்குவாங்க. அதாவது வந்துங்க, நீங்க அதாவது நான் என்ன நீங்க அர்த்தத்தில் சொன்னதை நான் சொல்றேன், கரெக்ட், நான் தான் சொல்றேன். நான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால், இருவரும் தலைவர்கள் உழைத்த அந்த உழைப்பு, அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த மகத்தான மூலதனம், இந்த மூலதனம் கரைந்து விடாமல் காப்பாற்றுவது என்பது பெருமை. அந்த கரைந்து விடாமல் காப்பாற்றுவதும் அந்த இயக்கம் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு பயணிப்பும் என்பது முக்கியம் இல்லையா? அதுதானே ஒரு பொதுச் செயலாளருடைய கடமை. அந்த பொதுச் செயலாளர் உழைப்பு, தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு, தியாகம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் திரையுலக பின்புலம் இருந்தது, அரசியல் பின்புலம் இருந்தது. திமுக தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் எம்ஜிஆர். அதிமுகவுக்காக கொள்கை பரப்பு செயலாளர் வந்து தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டு 84 தேர்தல் வரைக்கும் கடுமையான பிரச்சாரம் பண்ண ஜெயலலிதா. இவங்க எல்லாமே பின்புலம் இருந்தது, ஓப்பனிங் இருந்தது, அவங்க திரையுலகம் அவருக்கு பயன்பட்டது. ஆனா சசிகலா அந்த மாதிரி பின்புலம் இல்லைங்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லையா? அதாவது வந்துங்க, இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கிற பின்புலம், புரட்சி தலைவி அம்மா என்கிற பின்புலம், இந்த இருவரும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மூலதன சொத்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மூலதனம் என்கிற மகத்தான மக்கள் செல்வாக்கை சிந்தாமல், சிதையாமல், கரையாமல் காப்பாற்றி வரக்கூடிய ஆற்றல் படைத்தவராக சின்னம்மா அவர்கள் திகழ்வார்கள். திரு ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், அதிமுக ஓட்டு வங்கியில கணிசமானது மூணா பிரிக்கிறேன். ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஓட்டு வங்கி, இன்னொன்று திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு வங்கி, திமுக ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஓட்டு வங்கி, பிளஸ் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மாறி மாறி வாக்களிக்கக்கூடிய நடுத்தர வாக்காளர்கள். இது சில சமயம் அதிமுக, சில சமயம் இதுல இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறது இன்னமும் அதிமுகவால் தக்க வைக்க முடியும் அப்படி நிலைமையில் இருக்குதா? கடந்த தேர்தலே பார்த்தோம், சீட்டில் வந்து கிட்டத்தட்ட நெருக்கி இது வரைக்கும் வரலாறு காணாத எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்றங்கள் வந்திருக்கு. ரெண்டு கட்சிக்குமான வாக்கு விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 1 விழுக்காடு தான் குறைவு. ஸோ இன்னமும் ஆன்டி டிஎம்கே ஓட்டை செக்யூர் பண்ணக்கூடிய இடத்துல திமுக அதிமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அந்த 2016 தேர்தலில் நான் ஒரே ஒரு இது, நீங்கள் 1% புள்ளின்னு சொன்னது திமுக கூட்டணி அதிமுகவுக்கு இன்னும் இந்த தரம் கூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட் தான் யாருக்கோ கொடுத்தாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து, ஸோ திமுக கூட்டணிக்கு டிஎம்கே ப்ளஸ்க்கு 40, ஏடிஎம்கேக்கு 41. ஓகே, அதான் வித்தியாசம். முதல்ல நீங்கள் திமுகன்னு பார்த்துட்டிங்கன்னா 31 இந்த வருஷம். ஸோ ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு யார்ட் ஸ்டிக்கில் 10% பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. 10% வாக்கு வித்தியாசம் இருக்கு அதிமுக. இந்த 2016 தேர்தலை மட்டுமே வச்சுன்னு பொதுவாகவே அந்த பொலிட்டிக்கல் சர்க்கிளில் அதுதான் பேசுவாங்க. ஓகே, 10% இருக்கலாம், 7-8% இருக்கலாம், பட் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல நீங்க சொல்ற பொதுவா சொல்ற கடந்த ஆண்டு கடந்த மே மாசத்துக்கான புள்ளி வரவே பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கனாலே டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, ஏன்னா ஏடிஎம்கே எல்லா தொகுதியிலும் நிக்கிறாங்க, டிஎம்கே ஒரு 180 சொச்சம் நிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து நீங்க அதிக தொகுதியில் நிற்கிறதுனாலேயே வந்து அதிக வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் ஜெயிக்கணும்னு இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களுடைய வீக் கான்ஸ்டுவன்சியில் நின்று அங்கே வந்து அதிகமாக ஓட்டு வாங்காதபடி போய் உங்கள் ஓட் ஷேர் குறையலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் எனிவே நான் அதுக்கு அந்த டெக்னிக்காலிட்டிக்ஸ் போக விரும்பலை. ஸோ இந்த ஏடிஎம்கே டிஎம்கே டிஃபரன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10% பாயிண்ட். பட் இதை வந்து இந்த 10% பாயிண்ட்டை இவங்க வந்து இப்போ அதை ரீட்டைன் பண்ணுவாங்களா? அது ஒன்று. நீங்கள் கேட்குற மாதிரி ஆன்டி டிஎம்கே, அந்த ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட் வந்து ஏடிஎம்கே வாக்காளர்களுக்கு இல்லையா, அவங்களுக்கு அது இப்போ ஏதாவது இவங்களுடைய தலைமை எந்த மாதிரி எடுத்துன்னு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பட் அந்த ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போடணும், இது வந்து எனக்கு அதில் ஒரு பெரிய அந்த வாக்காளர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் வருமாங்கிறது எனக்கு இப்போதைக்கான அறிகுறிகள் தெரியவில்லை. இவங்களுடைய இந்த திருமதி சசிகலா வந்து அவங்க எப்படி எடுத்துன்னு போகிறாங்க, அவங்களுடைய தலைமை, அவங்களுடைய கொள்கைகள், கட்சி கொள்கைகள், அதை பொறுத்து தான் இருக்குது. அவங்க எப்படி வந்து ஹவு ஷி வில் ரீச் அவுட் டு பார்ட்டி கேடர், எப்படி அப்புறம் வந்து விமெனுக்கு மத்தியில் எப்படி அவங்க தங்களை நடத்தி கொள்ள போகிறாங்க. ஏன்னா விமென் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி அதிமுகவுக்கு. ஸோ விமென் இதனுடைய ஓட்டர் பேஸை எப்படி அவங்க ரீட்டைன் பண்ண போகிறாங்க, அதைத்தான் நான் திரு அப்பாவோட கேட்குறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதைத்தான் அவங்க சொன்னாங்க. பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு சின்னம் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார்கள், புரட்சி தலைவி அம்மாவுடைய விட்டு சென்ற பணிகளை அப்படியே தொடர்வோம். பெண் முன்னேற்றம், பெண் சமுதாயத்திற்கான வளர்ச்சி, இன்னும் பெண் தாய்மார்களுக்கான பல்வேறு நன்மைகள், நலத்திட்ட உதவிகள் என்று தொடர்ந்து அம்மா அவர்கள் எதையெல்லாம் விட்டு சென்றார்களோ அந்த பணிகளை சென்றடைந்து அதை செய்து முடித்து அம்மாவுடைய பணிகளுக்கான ஒரு வெற்றி சரித்திரத்தை படைப்போம் என்பதைத்தான் உறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இது எல்முனை அளவும் எந்த விதத்திலும் மாறாமல் செயல்படக்கூடியவராக நாங்கள் ஒரே விஷயம் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து
அதிமுகவுடைய கொள்கையை தானே பிரதிபலிக்க போறாரு. 133 எம்எல்ஏக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக தானே இருக்க போறாரு. சசிகலா அவர்கள் சொல்லக்கூடிய தானே கேட்க போறாரு. ஆனா அவர் இல்லாம திரும்ப சசிகலா முதலமைச்சர் ஆகணுங்கிற கோரிக்கை ஏன் எழுது? அதாவதுங்க இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா வரணும்னு பல்வேறு மாவட்டங்களில் நான் இதை சொல்லிடுறேன். இதை சொல்லிட்டு அதுக்கு வந்துடுறேன். ஒரே சுருக்கமாக சொல்லிடுறேன். பொதுச் செயலாளராக வர வேண்டும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அவருக்கு கோரிக்கை வந்தது, வலியுறுத்தினாரு. கட்சியை நீங்க காப்பாற்றணும், வழிநடத்துங்க, இப்ப சரியான ஆள் இல்லை, இப்போ ஒரு தேவை வேண்டும்னு சொன்னாங்க. அதை போல இப்ப பொதுச் செயலாளராக வந்ததற்கு பிறகு இப்போது பல்வேறு மாவட்டங்கள் இருந்து அமைச்சர் பெருமக்கள் முதற்கொண்டு தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற பல்வேறுபட்டவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு என்பது 1967 கட்சியும் ஆட்சியும் ஒருவர் கையிலே இருக்கிறது. ஆக ஒருவர் கையிலே இருக்கிற போது ஒருமித்த கருத்து ஏற்படும். அதற்கான ஒரு சூழலை நீங்கள் பரிசீலனை உங்க கட்சியிலேயே திரு ராகவானந்தம், அதற்கு முன்னால் பாவுசா, அதற்கு முன்னால் நாவலர், அவங்க வந்து பொதுச் செயலாளர் வேறையாவும் முதலமைச்சர் வேறையா இருந்திருக்காங்க உங்க கட்சியிலே. கடந்த காலம் எல்லோருடைய கருத்தை சொல்றோம், ஏற்பதும் ஏற்பாததும் சின்னம்மாவுடைய பொறுப்பு. அதோடு மாத்திரம் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள், அண்ணன் அவர்களை எந்த இடத்திலும் குறை சொன்னதாக இல்லை. இந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாமே. கட்சி ஆட்சி ஒரு இடத்துல இல்ல, அந்த கேள்வி அங்கதான் இருக்கு. திரு அப்பா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கேட்க விரும்புறேன். அடுத்து உடனடியாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தாக வேண்டியிருக்குது. ஒருவேளை ஆர்கே நகர் இல்லாமல் வேறு ஏதேனும் தொகுதியை வந்து சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுத்தால் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த தேர்தலும் காத்திருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு விழுக்காடு தான் வித்தியாசம், 89 தொகுதி நம்ம வச்சிருக்கிறோம், இது வரைக்கும் வரலாறு காணாத எதிர்கட்சி அப்படி மாதிரி திமுக பலம் வாய்ந்த எண்ணத்தில் இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல் மாறி இருக்கக்கூடிய இந்த 2 புது தலைமைக்கான ஒரு சவாலான களமாக இருக்கும்னா நம்ப முடியுமா? அதை மறுப்பீங்களா? இல்லை, அது நீங்களே இல்லை பதில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். தம்பி வைகை செல்வன் சொன்னாங்க, அந்த அம்மாவை பற்றி எங்கள் பொதுச் செயலாளருடைய அருமை பெருமைகளை சொன்னாங்க. அப்போ நீங்கள் கூட கேட்டேன், இதெல்லாம் திரை மறைவில் நடந்தது, திரைக்கு வெளியே ஒன்றும் தெரியலை அப்படின்னாங்க. நமக்கும் அதே போல் தான் 2 தடவை அதிமுக தலைமைக்கும் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு 2 தடவை ஏடிஎம்கே வச்சு நீக்கி வச்சுருந்தாங்க. திரும்ப அந்த அம்மா என் குடும்பத்துக்காரங்க சில துரோகங்கள் பண்ணிட்டாங்க, என்னமோ அப்படி நடக்கான்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதுதான் அவங்களுடைய பின்புலத்தில் உள்ள செய்திகள். திமுக அதே மாதிரி இருந்திருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதை மறுத்து சொல்லல எதையுமே. இல்ல இல்ல, அவங்கெல்லாம் வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் அரசியலில் இருந்திருக்காங்கன்னு சொல்லி இவங்க வந்து இதுவரை வெளிப்படையாட்டி சொல்லல. தம்பி சில விஷயங்கள் அவங்கள பற்றி பெருமையா சொன்னாங்க, குறையா சொல்ல. தம்பி நீங்க சொன்ன விஷயங்கள் வெளிப்படையா யாருக்கும் தெரியாது. பொலிட்டிக்கலா இருந்திருந்தாக்கி நன்மையும் தெரிஞ்சிருக்கும், ஏதாவது தவறு செய்திருந்தா அதுவும் தெரிஞ்சிருக்குங்கிறதானே தவிர என்ன தவிர குறையாட்டு குற்றமா சொல்லலை, நடந்ததை சொல்றேன் நான். அதாவது அவங்க நிறைய விஷயங்களை அந்த அம்மா தான் முடிவெடுப்பாங்க, ஜெயலலிதா அம்மையார் அவங்ககிட்ட அனுப்பிடுவாங்க அப்படின்னு தானே சொன்னாங்க. இதுவரைக்கும் அது நம்ம கேள்விப்படாத விஷயம். திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றார், திரு தம்பிதுரை சொல்றார், பலர் இப்ப சொல்றதா யாரும் சொல்லாம அந்த அம்மா இருக்கும்போது கருணாநிதி அவர்களுடைய விஷயங்கள், முரசொலி மாறன் நிறைய விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் செய்திகள். அரசியல்வாதி தான் விமர்சனம் வந்திருக்கோம், எதிர்ப்பும் வந்திருக்கும், ஆதரவும் வந்திருக்கும், எதுவும் நடந்திருக்கும். இப்ப நடந்த விஷயங்கள்ல இவ்வளவுதான் தெரிஞ்சுன்னு சொல்றேன். நீங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் யாராவது இயக்கத்தினுடைய புதுசா சேர வந்தாங்கன்னா நீங்க அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு வாங்கன்னு பல நடந்திருக்குல்ல. நான் நடந்ததை குறையா சொல்லல, நீங்க சொல்லிதான் இப்ப இது தெரிய வந்திருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுபோக தம்பி சொன்னாங்க 10% ஓட்டு 5% ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம தளபதி அவர்களை தலைவராக செயல் தலைவர்னு சொன்னோடனே எல்லாருமே ஏற்கனவே முன்னாலே பண்ணியிருக்கணும், அவர் தானே நீங்களுமே அவர் தானே இவ்வளோ நாளும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் தான் வந்துருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய ஏடிஎம்கே பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு மாலன் அவர்கள், உங்களுக்கு தெரியும், பத்திரிகையில் பெரிய விமர்சகர், அவர் சொல்லும்போது முழுமையாட்ட அந்த அம்மாவை பற்றி தெரியும்னா என்னமோ போக போக தான் தெரியும். தற்போது கூட அவங்க வந்து முதல் நாள் எழுதி கொடுத்துருக்கக்கூடிய டிராப்டை வாசித்தாங்க. அதில் கடைசியாக ஜாதி ரீதியாட்டு நடந்துக்கிட மாட்டேங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில்
அப்படி சொல்ல வேண்டிய ஒரு நெசசிட்டி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஜாதி வாரியம் சொல்ல, ஜாதி மதம் இனம் மொழிகள் பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு இயக்கமாக தொடரும்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொன்னதா சொல்லல, மாலன் சொல்லல, யார் சொல்லிருந்தாலும் இல்ல, அவங்களுடைய அறிக்கையில என்ன இருக்குதோ சொல்றேன். இல்ல அது அவருக்கு அவங்க ஜாதியை மட்டுமே குறிப்பிடல, மதத்தையும் இனத்தையும் எல்லாத்தையும் மட்டும் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நீ சொன்னது மாலன் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். அப்படி சொன்னாரு. குருமூர்த்தியுடைய பார்வையில அந்த இயக்கத்துல தலைமை தாங்கினால என்னமோ இல்ல, எனக்கு தேவை திரு அப்பாவுடைய கருத்து தான். அதுதான் நான் குருமூர்த்தி கருத்து நான் நேரம் வாங்கிடுவேன், மாலன் கருத்து நான் நேரம் வாங்கிடுவேன். எனக்கு திரு அப்பாவு கருத்து வேணும். அதுக்கு தானே நான் இவங்க விளக்கம் சொல்லி தானே சொல்லணும். அதே போல அவங்க குருமூர்த்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு டிவில தான் ரெண்டு பேர் எதிர்க்கத்தான் செய்வாங்க. இல்ல தம்பி, நான் என்ன நான் அப்படி சொல்லல தம்பி. அவர் வந்து கேட்டுக்கிட்டு தான் நீங்க சொல்லுங்க. நான் சொல்ல கேட்டுக்கிட்டு நீங்க சொல்லுங்க. அவர் சொல்லும் போதும் இந்த மாலன் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இல்ல அவர் கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் மாதிரி முன்னால இருந்த மாதிரி இனிமே இருக்க முடியாது அப்படின்னு சில சொல்றாரு. அதுக்கு மாதிரி தான் முதலமைச்சர் பிரதம மந்திரியை பார்க்க போறாரு. இங்க சில அமைச்சர்கள் சேர்ந்து அவரை நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரை இருக்கக்கூடாது. அவர் இருக்கும்போதே சொன்னாங்க. நமக்கு கொடுக்கக்கூடிய பேட்டியில அமைச்சர் இங்க இருக்கும்போது வாரதா புயலுடைய வீழ்ச்சி தொடர்ந்துடும் போது தங்கமணி அவர்கள் வந்து முதல் முறையா நம்ம தொலைக்காட்சியில் தான் சொல்றாரு. அது வந்து அவங்க வரணும். நாம கேட்கிறேன், அப்ப இப்ப இருக்க முதலமைச்சர் என்ன வரணும், அவர் மட்டும் பழையபடி நிதியமைச்சர் வந்து தமிழ் வேலையை பார்க்க வேண்டியதுன்னு சொல்றாரு. சோ அவங்க வந்து அவங்க இருக்கும்போதே சொன்ன விஷயம் தான். இல்ல, அது நான் சொல்றது நீங்க கட்டுக்கோப்பாருன்னா அந்த வார்த்தையை வெளியே சொல்லுவாங்களா உள்ளரங்கத்தில் சொல்லுவாங்களாங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நீங்கள் அதனுடைய தன்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை நிலைமை வந்து ஒரு இயக்கம் இருந்துன்னா நிறைய கருத்துக்கள் இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும். சின்னம்மா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, யாரோ பண்ணியிருப்பாங்க, அது திரைமறைவில் பண்ணியிருக்கோம். நான் இப்போ சொல்கிறேன், உங்களோட ஹரி நல்லா இருக்காங்க, எடிட்டர் பதவியை அவங்ககிட்ட கொடுனா கொடுக்க முடியுமா? அதை ஓப்பனில் பேச முடியுமாங்க? அதை திரைமறைவில் கூப்பிட்டு இப்படி இப்படி இருக்கு நிலவரங்கள், இப்படி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஓய்வு காலம் ஒண்ணு வந்தாலோ இல்லங்க வந்தாலோ தன்னால வந்துரும். எப்படி செயல் தலைவர் பதவி எப்படி வந்துச்சோ இல்ல நான் மாதிரி வந்துரும். நான் உங்களே சொல்லலையே தம்பி, உதாரணத்துக்கு தான் நான் உதாரணம் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், செயல் தலைவர் அறிஞர்னு போடுவோம். குடும்பத்தை சொன்ன கட்டுக்கோப்பா இருந்திருந்தா அது இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்காது. தனியா இவங்க எல்லாரும் என்னுடைய கேள்வி முக்கியமான விஷயம் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு இந்த ரெண்டு தலைவர்களா அதுவா அப்படிங்கிறத தவிர இன்னொரு ஆழமான ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்கு வங்கிகள் சம்மந்தப்பட்ட வகையில் வாக்கு வங்கிகள் கொள்கை என்ற நிலையிலிருந்து அது மாறி பணம் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில் அது வந்திருக்குது. அது அந்த ஒரு உண்மையே வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம். திமுகவில் வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும், அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இப்போ பொறுப்பெடுத்திருக்கிற சசிகலா அவர்களும், இந்த வாக்கு வங்கிகள் என்பது ஒரு கொள்கை அரசியல் அல்லது தலைவர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை தவிர்த்து பணம் தான் அதுக்கு மையங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அவர்கள் வைக்க வேண்டும். இதை வந்து இந்த பணம் வந்து ஒரு கிரைட்டீரியா, ஒரு கிரைசிஸ், ஒரு பிரச்சனை. ஆனா பணம் அதை தாண்டி மக்கள் வாக்களிக்க பழகிட்டாங்கன்னு நீங்க நினைக்கலையா? இப்ப அதிமுக பணம் கொடுத்திருந்தால் திமுக எப்படி 98 தொகுதியில பெற்றிருக்க முடியும்? திமுக பணம் கொடுத்திருந்தால் அதிமுக எப்படி 134 தொகுதியில பெற்றிருக்க முடியும்? பணம் வாங்கினாலும் கூட அவர்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க தான் வாக்களிக்கிறாங்க. அது இப்ப நீங்க சொல்லும் போதே அப்ப பணம் வாங்குறத ரெங்கராஜ் பாண்டே சப்போர்ட் பண்றீங்களா? ஒரு நாளும் கிடையாது. நீங்க வந்து பணம் லஞ்சம் என்ற ஒன்று கொடுக்கின்ற போது, அதை வாங்குகிற போது, பரிமாற்றம் நடக்கிற போது, அது வந்து ஜனநாயகத்தினுடைய சீரழிவு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த ஆர்குமெண்ட் படி இதுதான் தீர்மானிக்கிறதா இல்லையா? முதல் பாயிண்ட் என்ன? இல்ல, அரசியல் கட்சிகள் அல்லது அரசாங்கங்கள், அரசாங்க தொடர்புகள், இது எல்லாம் சீரழிகிறது பணம்ங்கிற ஒன்றை வச்சுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நான் என்னுடைய ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அபிப்பிராயமா, கொள்கை லட்சியங்கள் என்பதெல்லாம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு பணம், இந்த குளோபலைசேஷன் காலத்துல, கார்பரேட் உலகமய காலத்துல எல்லாமே பணம் என்ற அளவுக்கு நகர்த்தி கொண்டு போகுது.
இப்ப இருக்கக்கூடிய திமுக தலைவர் அதிமுக தலைவர் 2 பேரும் இந்த மோசமான கலாச்சாரத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய பதிவு. ஓகே, நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்விக்கு நான் போன முறை கேட்டேன். ஒரே விஷயம் இல்ல, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அதுதான் சொல்றேன். அதுக்கு முன்னால தோழர் இடையில வந்த உடனே நான் விட்டுட்டேன். நான் சொல்ல வந்ததை முடிக்கல. இயக்கம் இவங்க வங்கியெல்லாம் சொன்னனால இயக்கத்துடைய நிலைப்பாடை சொல்லி இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனந்தராஜ் கட்சியில இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. அதே போல நம்ம யார் மீது புகார் சொல்லல, இல்ல கேளுங்க. அதே போல நெல்லை நம்ம நாஞ்சில் சம்பத் கூட சொல்லும்போது கூட இந்த இயக்கத்தினுடைய தலைமையை அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. அதை நான் விமர்சனம் பண்ணல. ஆனால் மக்கள் மத்தியில அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. நிரூபிக்கப்படலையே, நிரூபிக்கப்படவில்லையே. நிரூபிக்கப்படாத ஒன்றை நான் சொன்னது அதிமுக இருக்கக்கூடிய மாநில கொள்கை பரப்பு செயலர், ஒரு மிகப்பெரிய அளவுல கொள்கை பரப்பக்கூடிய ஒரு நபர் வெளியே வெளியேறின பிறகு நீக்கவும் இல்லை, அவரு போகவும் இல்லை. இல்ல, நான் சொன்னேன் திரு அழகிரியை பத்தி திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பேரும் புகழும் கொடுத்திருக்கிறது, எவ்வளவு கடுமையான விமர்சனம் வைத்து உங்களுக்கு தெரியும். இல்ல, நீங்க விலகினவர்கள் சொல்றத பொறுக்கலாம். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இருக்கிறத சொன்னா நீங்க கரண்ட்டுக்கு போகும்போது கரண்ட் டாபிக் கூப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு நெல்லை நாஞ்சில் சம்பத். நீங்க ஒரு உதாரணம் சொன்னது போலவே இன்னொரு உதாரணம் மேற்கொள் காட்டுறேன். இன்னைக்கு உள்ளதை சொன்னா நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கேட்கணும். நான் என்ன சொல்றேன், என்ன சொல்றாரு அழகிரி, என்ன சொல்றாரு, ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதாவது என்ன சொல்றாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் டிபேட் நல்லா போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அதுல அவரோட அதிகாரப்பூர்வ கருத்தா வெளியிடல. அது வந்து அப்படி சொன்னதா சொல்றாரு. பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் இவங்க சொன்ன கமெண்ட தான் சொல்லியிருக்கேன், வேற ஒண்ணு நான் சொல்லல. எனக்கான கேள்வி அதுதான். நீங்க வேற போக போனாலும் அதனால ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அதனால தான் 2 கட்சி தலைமையுடைய திறனை நிரூபிக்கக்கூடிய களமா இருக்கும்னா நீங்க ஏற்பீங்களா மறுப்பீங்களா? அதான் 100% இந்த அதிமுகவுடைய நிலைப்பாடு இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கு. நிச்சயமா ஆர்கே நகர்ல எங்க தேர்தல் நடந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மிகப்பெரிய வெற்றி. தளபதியை தான் எல்லாரும் நம்புறாங்க. உங்களுக்கு தெரியாது, ஒண்ணும் இல்லை. வேணும்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா பயந்தோ, ஆனந்தராஜ் சொல்றாரு என்னை வந்து மிரட்டினாங்க அப்படின்னு. இந்த பயந்து உங்களுக்கு மிரட்டல் வந்து என்னமோ நீங்க சொல்லலாம். அப்படி இருந்துதான் நீங்க சொல்லணுமே தவிர இல்லாம இல்லைன்னா சந்திரலேகாவுக்கு மாதிரியோ இல்ல KKSஆருக்கு மாதிரியோ ஏதாவது விவகாரம் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு பயந்தாதான் நீங்க சொல்லணுமே தவிர இல்லைன்னா நடைமுறை உங்களுக்கு தெரியும். நான் 2 பேரை சொல்லுவேன், சந்திரலேகா மாதிரியோ மத்தவங்க மாதிரியோ நான் 2 பேரை சொல்லுவேன். திருப்பி வந்து ஏன் மேல விமர்சனம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்க நான் சொல்லாம போறேன். திமுக அதிமுக மீது வைக்கக்கூடிய எந்த விமர்சனத்தையும் திமுக தப்பித்துட முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போன்ற குற்றச்சாட்டுகள் திமுக மீது நிறுவனங்கள் அல்ல, குற்றச்சாட்டுகள் மட்டுமே நான் சொல்றேன். திரு ராமகிருஷ்ணன் இறுதியா நான் கேட்க விரும்புற கேள்வி, பெண்களுடைய வாக்கு இன்னைக்கு வெளியா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியல கூட கிட்டத்தட்ட ஒரு 66-67 லட்சத்துக்கு மேல பெண்களுடைய வாக்கு வந்து அதிகமா இருக்கிறது சொல்லியிருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. பெண்களுடைய வாக்கு எம்ஜிஆர்ங்கிற ஒரு நடிகராக இருந்தனால அந்த ஈர்ப்பு, ஜெயலலிதா ஒரு பெண்ணா இருந்தனால ஒரு ஈர்ப்பு, இன்னைக்கு திரும்பவும் பெண்ணா ஒரு பொதுச்செயலாளர் வந்திருக்காங்க அங்க இருக்கு. இந்த பெண்கள் வாக்குங்கிறது தொடர்ந்து அதிமுக தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, அல்லது ஆட்சி தலைமை மாற்றம், கட்சி தலைமை மாற்றம் என்பது அந்த வாக்கு சிதறடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த கொஸ்டின் வந்து இப்போ வந்து டூ ஏர்லின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அவங்களுக்கு டு பி ஃபேர் டு அவங்க திருமதி சசிகலா, ஏன்னா இப்போ அவங்கள வந்து நம்ம வந்து தேர்தலில் நேரடியாக இன்னும் பங்கேற்கவில்லை, அதுக்கப்புறம் வந்து பிரச்சாரம் போகலை. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்களுடைய பெரிய சேலஞ்ச் என்னவாக இருக்குன்னா, இந்த விமன் ஓட் பேங்கை நம்ம எப்படி தக்க வைக்கிறது. ஏன்னா அவங்களுடைய சில தேர்தல் வாக்குறுதிகளில் சில விஷயங்களை இன்னும் அவங்க நிறைவேற்றாமல் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 2-3 நாள் முன்னால் மோடி வந்து அவர் என்ன சொன்னார், இந்த 6000 ரூபாய் கர்ப்பிணி பெண்களுக்கு இங்க வந்து நம்ம தேர்தல் வாக்குறுதியில் 12,000-18,000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அஇஅதிமுக. ஸோ அதை பத்தி இன்னும் இல்ல இருக்கலாம், சேர்க்கலாம். அது மாதிரி அவங்க சில நடவடிக்கைகள் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவங்க சசிகலா வந்து அவர்கள் செஞ்சாங்க, சசிகலா அவங்க வந்து முதலமைச்சராக செஞ்சாங்கன்னா அப்போ வந்து அந்த வாக்கு வங்கி தக்க வைக்கப்படலாம் அப்படின்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், நம்பிக்கை வச்சிருக்கலாம். அதனால தான் அவங்க இந்த மாதிரி அவங்க வந்ததுக்கு பிறகு சில அறிவிப்புகள் வரும் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது மட்டுமல்ல அதாவது அறிவிப்புகள் வந்ததுனாலே அவங்களுக்கு வாக்கு வங்கி வந்துடும் நின்றுடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது வந்து டூ ஏர்லி. பட் அவங்களுடைய இதை வந்து இந்த விமன் ஓட் ஷேரை தக்க வைக்கிறதுல வந்து அவங்க பல நடவடிக்கைகள் செய்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ செஞ்சால்தான், ஏன்னா நீங்கள் முதலையே சொன்ன மாதிரி அவங்களுடைய பின்புலம் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவங்க இல்லாதவங்க. ஸோ இனிமேல் அவங்க இந்த ஆட்சிக்கு வந்தாங்கன்னா
ஆட்சி தலைமை ஏற்றுக்கிறான்னு வச்சுக்கணும். அப்போ அந்த கவர்னன்ஸ் வந்து அதில் அவங்க வந்து கவனம் செலுத்தி அது நல்ல ஒரு ஆட்சியாக கொடுக்குறோம் அப்படின்னு பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு கிரெடிட் வரும். அப்போ தான் நீங்கள் ஓட் ஷேரை நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக அது ஓட் ஷேர் அப்படியே ரீட்டைன் ஆடும் நான் நினைக்க மாட்டேன். நான் இறுதியாக திரு மகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்குற ஒரு விஷயம், 2 கேள்வி உங்களுக்கு நீங்கள் எது விரும்புகிறீங்க சொல்லலாம். ஒன்று, 2 பேருடைய முதல் உரைகள், அவங்க வந்து பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு அவங்க வந்து ஒரு உரை எழுதி வச்சு படிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் உரை நிறுத்தார். இந்த 2 உரைகள்லையும் அரசியல் ரீதியான ஒரு வெளியிலிருந்து பார்க்கும்போது எப்படி ஒப்பிடுவீங்க? அது வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறது ஒப்பிடுவீங்க? இரண்டாவது, திரு ஸ்டாலின் மற்றும் சசிகலா இருவரும் இருக்கக்கூடிய அவர் முன் இருக்கக்கூடிய சவாலை நீங்க எதை கருதுறீங்க சுருக்கமா? அவங்க 2 பேருடைய உரைகளும் அவங்களுடைய உணர்வுகள், மனநிலைகள் இதிலிருந்து அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உணர்ச்சி வந்து ஆமா, அதுல வந்து எதிர்கால வாசிச்சாலும் அது அவங்க கருத்து தான், பேசினாலும் அவங்க கருத்து தான். அது அந்த கருத்து வந்து அவங்க எழுதலை அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தினுடைய மிக மையமான ஆழமான பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு விடுபட்டிருக்கு. ஒன்று என்னன்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பெருகி இருக்கிற மாநிலங்களில் தமிழகம் ஒன்று. 1 கோடிக்கு அதிகமான இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய, வேலையில்லாத இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கக்கூடிய மாநிலம். 3வது வந்து விவசாய நெருக்கடி ஏற்பட்டு கிட்டத்தட்ட இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 100ஆ மாறுது. இது மாதிரி மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தின ஒரு பொது விவாதமும் பொது செயல்பாட்டு முறையை உருவாக்குவதற்கு பதிலாக இந்த தலைவரா அந்த தலைவரா என்ற அளவுக்கு அதை கொண்டு போகிறதுங்கிறது சரியில்லை என்பதும், மக்கள் பிரச்சனைக்காக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மக்களும் அதை எப்படி தீர்க்கிறதுங்கிற அரசியலில் கொண்டு வர்றதும் தான் இது காலத்தின் தேவை என்பது என்னுடைய கருத்து. நிகழ்ச்சியை முடிக்க நேரம் வந்துருச்சு. நம்ம நிச்சயமாக 2 பேருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிற நம்மளால் உணர முடியாது. வந்து ஸ்டாலினா சசிகலாவா 2ல் முந்த போது யார் அப்படிங்கிறது அடுத்தடுத்த தேர்தல் காலங்கள் தான் தெரியும். அந்த முந்தைய தலைமைகளை முன்னிறுத்தாமல் தங்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கும் போது, மக்களை சந்திக்கும் போது அதுதான் வந்து சரியான சவாலாக இருக்கும். அந்த சவாலை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், எப்படி வெல்கிறார்கள், அங்கு யார் முந்துகிறார் என்பதை பொறுத்தான் சொல்ல முடியும். இருந்தாலும் அதை தாண்டி இதற்கு முன்னாடி தலைவர்களாக பெருந்தலைவர்களாக இருந்தவர்களுடைய வாரிசுகளாக இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அகிலேஷ், அன்புமணி, நவீன் பட்நாயக், சந்திரபாபு நாயுடு என்று பலர் தங்களுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார்கள். தங்களுடைய தலைமைக்கு வந்து அதற்கு முன்னாடி இந்த தலைவர்களுக்கு சலைக்காக தலைவராக இருந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் திரு ஸ்டாலினும் திருமதி சசிகலாவும் எந்த மாதிரியான தங்களை முன்னிறுத்திக் கொள்ளப் போகிறார்கள், மக்கள் மன்றத்தில் அவர்கள் எப்படி தங்களுடைய வெற்றி கனியை பறிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.